அவள் தானே எங்கள் புன்னகை. சரண், 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 ஒரு நிமிஷம் எந்திரிங்க. என்னம்மா? ப்ளீஸ் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் என்ன பாரு. என்ன என்னம்மா? ஏன் இப்படி உட்காந்துருக்க? தூங்கலையா? சாரி. எதுக்குடி சாரி? இல்ல, நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன்னை எழுப்பிட்டேன்ல, அதான். சரி, அது இருக்கட்டும். என்ன, எதுக்கு இப்படி உட்காந்துருக்க? என்னம்மா ஆச்சு? டைம் என்ன ஆகுது? ஏன் தூங்காம இருக்க? நான் உன்னை கேட்பேன். என்னம்மா? வெளியே போலாமா? அடியே, மணி என்னன்னு தெரியுமா? மணி 11:45. அதான் 11:45. இந்நேரத்துல எவனாவது வெளியே போவானா? பேய் தாண்டி வாக்கிங் போவோம். சரண், எனக்கு ரொம்ப மூச்சு திணறலா இருக்கு. இங்க என்னால பீஸ்ஃபுல்லா மூச்சே விட முடியல. வெளியே போலாமா? ஏய் சந்தியா, என்னம்மா? என்ன சொல்ற? என்னாச்சு, வீசிங்கா? ம். ஏய், இது எப்பயாவது நடி உனக்கு வரும்? என்ன நீ அடிக்கடி வருதுங்கிற? ஒண்ணு ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதனா வரும், இல்லனா எங்கேயாவது ரூம்குள்ள ரொம்ப மூச்சு கூட விட முடியாம காத்தே வராம இருந்தா அந்த இடத்துல வரும். என்னது இது? இந்த ரூமுக்கு என்னடி ஃப்ரீயா தானே இருக்கு? தெரியலடா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. தூங்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க அப்படி உயிரை போயிடுமோன்னு. இன்னொரு வாட்டி அப்படி சொன்ன நானே உன்னை கொன்றுவேன். இல்லை சரண், அது அப்படிதான்டா ஃபீல் ஆகுது. இருக்கையிலே என்னால் இங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியலடா. இப்ப என்ன உனக்கு? வெளியே போகணும். வெளியே இருக்க காத்த சுவாசிச்சா ஒன்றும் ஆகாதுல்ல? நார்மல் அறிவில. ம், ம். இதை நீ முன்னையே சொல்லியிருந்தா நான் பண்ணியிருப்பேன். அதுக்காக எவ்வளவு பெரிய பேச்சு பேசுற நீ? விளையாட்டு கூட அப்படி பேசாத சந்தியா. நீ இல்லைன்னா நானும் இல்லடி. உனக்கு தெரியாதா? நான் சும்மா தான்டா சொன்னேன். போலாம் வா. போலாம். ஆனாலும் இந்நேரத்துல இப்படிலாம் ரொம்ப ஓவரா இருக்குடி. இதெல்லாம் ஒரு அழகான மூமெண்ட்டுடா. இந்த மாதிரி அன்டைமில் தனக்கு பிடிச்சவங்களோட வெளியே போய் என்ஜாய் பண்ணுறதெல்லாம். ஏய், எனக்கு இப்பதாண்டி டவுட்டா இருக்கு. உனக்கு நிஜமாவே மூச்சு திணறல் வந்துச்சா இல்ல என் கூட வெளியே சுத்த இந்த பிளானா? இல்லை இல்லை, நிஜமாவே எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் இதுவும் ஒரு ஆசை தான். ஏன் இந்த சின்ன சின்ன ஆசையெல்லாம் நிறைவேற்ற மாட்டியா? யாரு சொன்னது? நான் அப்படி சொன்ன, நான் நிறைவேற்ற மாட்டேன்னு சொன்னேன். அப்படி எதுக்கடி எந்திரிச்சு உன் கூட வர? இல்லை சரண், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகளில் தான் நம்மளோட லைஃபே ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா குட்டி குட்டி ஆசைகளுக்கு அவ்வளோ உணர்வு இருக்குது தெரியுமா? எப்படி ஒவ்வொன்றுக்கும் அழகா அப்படியே அச்சடிச்ச மாதிரி பேசுற? இது கூட நீ தான் சொல்லி கொடுத்த. சரி, நேரம் ஆகுது, போகலாமா? எங்க போலாம்? அப்படியே போகலாம். ஆனால் நான் சொல்கிற இடத்துல உட்காந்துடணும். எப்பா முடியல, உட்கார வேற செய்யணுமா? சரி வாங்க. ஏ செல்லும். இந்த ஒரு வார்த்தையை சொல்லியே நீ மயக்கிறடி. வா போலாம். ஏன் இந்த இடத்த செலக்ட் பண்ண? இங்கதான் உட்காரணும் பிடிச்சிருக்கா? இல்லை, ரொம்ப தூரம் நடந்துட்டேன்ல. அதுவும் நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. தூங்கிட்டு இருக்க உன்னை பிடிச்சி எழுப்பி கூட்டிகிட்டு வந்தேன்ல. உனக்கு ரொம்ப தூரம் நடந்த கால் வேற வலிக்கும்ல. எனக்கு நடந்து பழக்கம் இருக்குது. நீ அப்படி இல்லைல்ல. எங்கே போனாலும் வந்தாலும் காரில் தான் போவேன், இல்லை பைக் எடுத்துகிட்டு வருவேன். இன்னைக்கு ரொம்ப தூரம் நடக்க வச்சிட்டேன்ல. என்ன இந்த இடத்துல நான் பணக்காரங்கிறத சொல்லி காட்டுறியோ? ஏச்சி, அப்படிலாம் இல்லை. ஆமாம், அப்படி கிளு 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 நீ உன் பணக்காரனா இருக்கிறான். என்ன பணக்காரன் தாண்டி? ஏச்சி, வாய மூடு, ஆளை பாரு. உனக்குலாம் அது செட் ஆகலை. நீ எப்போதும் போல நார்மலாக இரு. இந்த நார்மலுக்கு மேல நான் எப்படி நார்மலா இருக்கிறது? அப்படிலாம் உன்னை ஒரு நாள் நினைக்க மாட்டேன். நீ எப்போதுமே ஒரே மாதிரி தான். அதுவும் என்கிட்ட காட்டுற அந்த குழந்தைத்தனம் எனக்கு எப்போதுமே ரொம்ப பிடிக்கும். ஏ சந்தியா, ஒருவேளை நம்ம லைஃப்ல, அதாவது கடந்த காலத்துக்கு அப்புறம் முடியெல்லாம் நரைச்சு கூன் விழுந்து நடக்கவே முடியாத சுச்சுவேஷன், ஒருவேளை நான் படுத்து படுக்கையாகி ரொம்ப ரொம்ப ஏஜ் ஆனதுக்கு அப்புறமும் என்ன இதே மாதிரி லவ் பண்ணுவியா? அது வரைக்கும் மாட உயிரோட இருப்போம். ஏய், அதெல்லாம் இருப்போண்டி. சரி விட, ஒருவேளை இருக்கிறோன்னே வச்சுக்குவோம். என்ன இதே மாதிரி லவ் பண்ணுவியா? இங்கே பாரு, உன்னை என்னைக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது என்ன, சாகுற வரைக்கும். ஏன் செத்ததுக்கு அப்புறம் கூட அநேகன் படத்தில் அந்த காளி கல்யாணி
அந்த சீன் வரும்போது அவங்க 2 பேர்த்தையும் ஒரே மாதிரி மண்ணுக்குள்ளே போட்டு புதைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீயும் நானும். ம் அவ்வளோ லவ்வா என் மேலே? இங்கே பாரு, லவ் பண்ணுறவங்க கிட்ட எப்போதுமே ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த பயத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க பயம் நினைப்பாங்க, புரியாதவங்க அதை சந்தேகம் நினைப்பாங்க. இப்போது ஒன்றும் இல்லை, நம்ம லைஃப்பில் ஐ மீன் உன் லைஃப்பில் ஒரு பொண்ணு வரான்னு வச்சுக்கோ. அந்த பொண்ணுக்கிட்ட நீ சும்மா பேசுகிற பழகுற, பட் வந்து நான் அதை தப்பாக நினைக்க மாட்டேன். ஏன்னா என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் சில தப்புகளுக்கு சில சூழ்நிலைகள் தான் காரணமாக இருக்குது, ஓகேவா? ஸோ சுற்றி இருக்கிற சூழல் அது நம்மளை குழப்பி விடாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம எதிலையும் எப்போதுமே தப்பாக நினைக்கவே மாட்டோம். ஸோ லவ் பண்ணுறவங்க கிட்ட இருக்கிற பயம் என்ன தெரியுமா? இவன் நம்மளை விட்டுட்டு போயிடுவானா, ஏமாத்திடுவானா, இல்லை அவள் லவ் பண்ணுறவனுக்கு வேறுக்குனே ஒரு பாஸ்ட் இருந்தால் கூட அவள் வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுவாளா அப்படின்னு ஏகப்பட்ட பயம் இருக்கும். அந்த பயம்லாம் நியாயமான விஷயந்தான். ஏன்னா அங்கே காதல் இருக்கிறதுனால தான் அந்த பயமே இருக்குது. அந்த விதத்தில் ஸ்டார்டிங்கில் உன்னை நான் நினச்சி ரொம்பவே பயந்திருக்கேன். ஏன்னா நீ வெளியே வேறு யாராவது லவ் பண்ணியிருந்தா கூட எனக்கு அந்த அளவுக்கு வலிச்சிருக்காது. என் சொந்த தங்கச்சியை லவ் பண்ணிவிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நீ திரும்ப அந்த பக்கமே போயிடுவியோ, இல்லை என்னை நீ ஏற்றுக்காமல் இருந்துருவியோ அப்படின்னு நிறைய நாள் நினச்சிருக்கேன். ஸ்டில் அந்த பயம் இருக்க தான் செய்யுது. ஏய், என்ன இதுக்கு இருக்கு? நான் அப்படிலாம் போக மாட்டேன். உன்னோட தங்கச்சி அதெல்லாம் முடிஞ்சு போச்சுடி. ஒரு விஷயத்த நான் ஃப்ராங்கா சொல்லவா? நீ தப்பா நினச்சிக்க மாட்டேல்ல? நம்ம 2 பேத்துக்குள்ள என்ன ஒளிவு மறைவு சொல்லு. இல்லை சந்தியா, உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் கூட எனக்கு மிருதுலா நினப்பு கொஞ்சம் நஞ்சம் இருக்க தான் செஞ்சது. ஏன்னா அதை டக்குன்னு என்னால் தூக்கி எறிய முடியல. ஏன் அகைன் நம்மளுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் கூட மிருதுலா கோவிலை வச்சு கை கொடுக்கும்போது அந்த பழைய நினைவு எனக்கு வந்துட்டு தான் போச்சு. ஆனால் உன் தங்கச்சி எனக்கு எதுக்கு பொண்டாட்டி ஆகலைன்னு இப்போ வரைக்குமே எனக்கு தெரியல. ஓகே, இது இல்லை உன் வாழ்க்கையில் எழுதப்படாத விதி, சந்தியா தான் உன் பொண்டாட்டி, அவ தான் உன் வாழ்க்கையில் எழுதப்பட்ட விதின்னு மாறினதுக்கு அப்புறமும் கூட ஏதோ ஒரு மெமரிஸ் மிஸ் பண்ற மாதிரி எல்லாமே இருக்கதான் செஞ்சது. ஆனா நான் வெளியே காமிச்சிக்கல. ஆயிரம் அது ஃபீலிங்ஸ்டா, அதை யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, புரியுதா? நான் உன் லைஃப்பில் வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீ அவளை அடியோடவே மறந்துடணும் அப்படின்னு நான் சொல்லலை. டேய், யாருக்கு தான் இந்த உலகத்தில் பாஸ்ட் இல்லை? பாஸ்ட் இருக்கிறவன் எல்லாமே அதை மறந்தா வாழ்ந்துட்டு இருக்கான், மறைச்சு தாண்டா வாழ்ந்துட்டு இருக்கான். ஏதோ ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே ஞாபகம் வரதான் செய்யும். ஒன்றும் இல்லை, இப்போ மிருதுலாவுக்கு வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் நடக்குதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உனக்கு ஒரு பெயின் வரும். ஏன்னா நீ மிருதுலாவை லவ் பண்ணியிருக்க. ஆனால் மிருதுலாவுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே இல்லை. சொல்லப்போனால் நீ ஒன் சைடில் லவ் பண்ணியிருக்க, அது உனக்கு தெரியுதா? எப்படி இவ்வளோ ஈஸியாக எடுத்துட்டு பேசுற? நான் தான் சொன்னேன்ல, ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கும் சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கும் அங்கே இருக்கிற மேட்ரு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் உன்னோட ப்ராப்ளம் ஒன்றும் எனக்கு அவ்வளோ பெருசாலாம் தெரியல, ஓகேவா? அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இதே இடத்துல வேற எவ்வளவு இருந்திருந்தா உன்னை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாளான்னு எனக்கு தெரியல. அதுக்காக நான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லலை. ஏன்னா நீ என்ன பெஸ்ட்டாக நினைக்கிறியான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் எப்போதுமே நம்ம விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் தான் நான் நினைப்பேன். சரி விடு, அதை விடு. நான் இப்போது உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், அதுக்கு நீ ஓப்பனாக பதில் சொல்லணும், ஓகேவா? மறைக்கக்கூடாது, எனக்காகவும் சொல்லக்கூடாது, மிருதுலாக்காகவும் சொல்லக்கூடாது, யாருக்காகவும் சொல்லக்கூடாது. என்ன இதுக்கு உங்ககிட்ட இருந்து உணர்வுபூர்வமாக ஆத்மார்த்தமாக உண்மையான பதிலை எதிர்பார்க்குறேன். ப்ளீஸ் ஏமாத்திடாத. நீ சொல்லு. இல்லை, உன் லைஃப்பில் இருந்த உன்னோட ஃபஸ்ட் லவ், ஐ மீன் ஒன் சைடு லவ் உனக்கு அழகாக இருந்ததா? ஐ மீன் அது எப்படி ஒரு ஃபீலில் இருந்தது? இப்போ இருக்கிற இந்த டபுள் சைடு லவ், அதாவது உன் பொண்டாட்டியா நான் இருக்கிற இந்த ஃபீல் உனக்கு எப்படி இருக்குது? இது ரெண்டில் உனக்கு எது பெஸ்ட்டுன்னு நீ நினைக்கிற? ஏய், ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாகவே சொல்லு. நீ உண்மையா ஆத்மார்த்தமா கேட்ட, நான் சொல்றேன், ஓகேவா? எது இதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியல. அதுல இருந்து ஃபீலையும் இதுல இருந்து ஃபீலையும் சொல்றேன். அதுல இருந்து ஃபீல், நான் சொல்லாமலே அவளை மனசுக்குள்ள லவ் பண்ணேன். அந்த ஃபீல் ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு பெயினாகவும் இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு சொல்லாத காதல், ஒன் சைடு லவ். ஒரு ஒன் சைடு லவருக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீலாக இருந்தது. அதில் அந்த வலி கொஞ்சம் கொஞ்சம் சுகமாகவும் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் லவ்ல, இந்த டபுள் சைடு லவ்ல அந்த அந்த வலி வலி கூட இல்லாமல் நான் நான் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்
அது எல்லாத்தையுமே செகண்ட் லவ் தான் எனக்கு கொடுத்துச்சு. கற்பனையிலே வாழ்ந்த எல்லாத்தையும் நிஜத்துல வாழ்றேன்னா அதுக்கு காரணமே என் செகண்ட் லவ் தான். ஸோ அந்த ஃபீலை விட இந்த ஃபீல் ரொம்ப பெஸ்டா பெட்டரா இருக்கு. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ சந்தியா. நம்ம இடத்துல பத்தி பேசி உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தேன், என்ன மன்னிச்சு. என்னைக்குமே நீதான் பெஸ்ட்ங்கிறது எனக்கு புரிய வச்சுட்டேன். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. ஏய், அழுகக்கூடாதுன்னு சொன்னேன். நான் இதுக்கு தான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா, அழுதுன்னா நான் பேச மாட்டேன். முடியல. ஏய், அழாத. இங்கே பார், என்னை பார். நான் ஜஸ்ட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன், அதில் உன்னோட அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அப்படி கேட்டேன். நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறதுல அதில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இங்கே பாரு, நீ எப்படி நினச்சிக்கிட்டாலும் சரி, ஏன்னா அவன் என் தங்கச்சியாகவே இருந்தாலும் சரி, அவன் மேலே எனக்கு பாசம் எப்போதுமே அதிகம்தான். அவளுக்கும் எனக்குமான இருக்கிற பாண்டிங் கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கும். இதை நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் நீயும் மகேஷும். என்ன, நீயும் மகேஷ் எப்படியோ நானும் மிருகலாவும் அப்படி தான். இங்கே பாரு, அவன் உனக்கு வெறும் வழியை மட்டும் கொடுத்ததா நீ நினைக்கிற. ஆனால் உனக்கு வழியை தந்தாலும் காதலையும் சேர்த்து ஒரு சுகத்தை தான் நான் உனக்கு தந்திருக்கேன். எந்த விதத்தில் உனக்கு நான் சுகத்தை கொடுக்காம இருந்திருக்கேன் சொல்லு பார்க்கலாம். எல்லா விதத்துலேயும் உனக்கு புரியும் என்ன. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வுபூர்வமான அன்பை தான் உனக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு. ஓகே, ஜஸ்ட் ஒரு அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். சரியா? அழுகாதடா ப்ளீஸ். நெத்தியில ஒரு முத்தம் கொடு. ஐயோ குழந்தை. கண்ணத்தின் முத்தத்தின் நீரம் அது காயவில்லையே, கண்களில் ஏனந்த கண்ணீர் அது யாராலே, கண்ணின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லையே, காதலன் மடியில் பூத்தாள் ஒரு பூ போலே, மன்னவனே ஆதரவாய் சாய்ந்து விட்டாள் ஆரிரரோ பாட, ஆரிரரோ இவர் யார் எவரோ பதில் சொல்வார் யாரோ. சரண், சரண், ஏய், என்னடி? சரண், முடிய மூச்சு. ஏய் சந்தியா, 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 மூச்சு விட முடியல. சரண், மூச்சு. சரண், முடியல. சந்தியா, சந்தியா பயமா இருக்கு. சந்தியா, சந்தியா. என்னால மூச்சு விட முடியல. எனக்கு மூச்சு கொடுறா. என்னால முடியல, எனக்கு மூச்சு கொடு. என் வாயில நுரையிலாம இருக்குடி, பயமா இருக்கு. வீசிங் அதிகமான அப்படிதான், என்னால முடியல. இங்க பாரு சரண், என்னால மூச்சு விட முடியல. நீ உன் மூச்சு கொடு. அப்படிதான் நார்மலாவே. என்னால முடியல, செத்துருவ போல இருக்கு. நான் கொடுக்குறேன். போதுமா? ஐ லவ் யூ சரண். இதை விட எனக்கு மூணாவது டைம் என் உயிரை காப்பாத்திருக்கேன். இங்க பாரு, நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டேங்கிற. நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போலாம். இது என்ன ஏதுன்னு பாத்துரலாம். எல்லா டைமும் இப்படி நானே உனக்கு மூச்சு கொடுக்க முடியுமா? நான் கொடுப்பேன்டி. ஆனா ஒருவேளை நான் இல்லாத சமயத்துல உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கு பயமா இருக்கு. வாயிலதுக்கு நுர வந்தது. அது எனக்கு அப்படிதான். ரொம்ப ரொம்ப வேசிங் அதிகமாயிட்டா வாயில நுர வந்துடும். அப்போ இந்த ப்ராப்ளம் உனக்கு அதிகமா இருக்கு. அப்ப ஏன் என்ன போய் சொன்ன? இருந்துச்சுடா, முன்ன இருந்தது. அதுக்கு ரீசெண்டா டேப்லெட்ல எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அது சரியாயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. அதான் வேற ஒன்றும் இல்லை.
நாளைக்கே கூட ஹாஸ்பிட்டல் வர இதுக்காவது வரமாட்டாதுன்னு சொல்லு. நீ உனக்கு பொண்ணே போட்டு வேண்டி. கோவப்படாத. ரொம்ப தேங்க்ஸ்டா. உனக்கு ஏதாவது ஆயிட்டா நான் என்னடி பண்ணுவேன்? புரிஞ்சுக்கோ சந்தியா. இல்ல, நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். இப்ப இப்ப ஐம் ஓகே. இங்க பாரு, நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காத. நீ இல்லாத உலகத்துல ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன்டி. இப்பவே சொல்லிட்டேன். இல்ல, அப்படி சொல்லாத. நான் உன் கூட நிறைய வாழணும்ல. அவ்வளவு சீக்கிரத்துல நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் நாளைக்கு. டேய், என்னடா இன்னைக்கு செவரேறி குதிச்சு வந்திருக்க? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான். டேய், அதுக்குன்னு டேய் எங்க அம்மா இன்னும் தூங்கவே இல்லடா. ஏன்டா அப்படி படுத்துற? அவங்க தூங்கலைன்னு என்னடி? அவங்க அவங்க ரூம்ல போய் தூங்கட்டும். நம்ம 2 பேரும் இங்க தூங்கலாம். டேய், என்ன விளையாடுறியா? என்ன ஆளு ஒரு மார்க்கமா தான் வந்திருக்க? இங்க பாரு, அவ்வளவுதான், போடா. ஏய் என்னடி, தொட்டு தாலி கட்டின புருஷன் பார்க்க வந்திருக்கேன், போடா போடன்னு வெளியவே அனுப்புற. ஏய் இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல என்ன? ஏதாவது சொல்லிடுவேன், போடா. இங்க பாரு, எங்க அம்மா எப்ப வேணாலும் உள்ள வருண்டா, மின்னல் மாதிரி. ப்ளீஸ் சொன்ன புரிஞ்சுக்கோ மகேஷ். இப்பதான் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி ஒரு ஸ்டடிக்கு வந்திருக்கோம். சொன்ன புரிஞ்சுக்கோ. யாரு என்னடி சொல்லுவா? பயமா இருக்குடா. வேணாடா, வேணாம். இங்க பாரு, நீ என் பொண்டாட்டி என்ன? உன்னை பார்க்கறதுக்கு அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்கும், இவங்க கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு எதுவும் இல்லை. காலையில பார்த்தில என் தம்பி கிட்ட அப்படிதான். சரணுக்கே தெரிஞ்சாலும் நான் இப்படிதான் பேசுவேன் என்ன. சரணுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் என்ன. அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா இப்ப நீ பயப்படுற பத்தியா, இதுதான் எனக்கு டென்ஷன் ஆகுது. உனக்கு என்ன? நீ ஆம்பளை பையன் என்ன, நான் பொண்ணு, அப்படி இல்ல என்ன? அது என்னடி ஆணு பொண்ணுன்னுக்கிட்டு? இங்க பாரு, ஆணுக்கு பொண்ணு என்னைக்குமே சமந்தான், புரியுதா? இப்ப எதுக்கு இந்த டயலாக்ல நீ பேசிட்டு இருக்க? ஏய் என்னடி நீ? என்ன பல்ல காமிச்சிட்டு இருக்க? சரி, எனக்கு ஒண்ணு வேணும், அதுக்கு தான் வந்தேன். என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல, நல்லா தூங்கிட்டு இருந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து லாஸ்ட்ல புடச்ச தடிமாடு அது கூட தான் தூங்கிட்டு இருந்தேன். என்னன்னு தெரியல, பெட்ல இருந்து கீழே உருண்டு விழுந்துட்டேன். எரும மாடு என்னை எட்டி உதச்சு கீழே தள்ளிட்டான் என்ன. அப்போ நான் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கனவு. என்ன கனவு? அது மகேஷ் வேணாம். இங்க பாரு, ஏதாவது விபரீதம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் என்ன. நீ போ. என் தம்பி கூட வருவான், சொன்னா கேளு. ஒன்றும் இல்லை, காலையில் ஒரு பிசாசியம் கூட சண்டை பிடிச்சி பற்றி நகை கடையில் அது கூட மென்டல் மாதிரி எந்திரிச்சு வரும். அவளுக்கு கூட நம்ம 2 பேர் லவ் பண்ணுறது தெரியும், ஆனால் கல்யாணம் ஆனது தெரியாது. உன்ட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அவ்வளோ நோன்னா செயினுன்ட்டு நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன். இப்போ வந்தானா தப்பா புரிஞ்சுப்பா, சொன்னா கேளு. ஏன் நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தாண்டி இருக்கேன். இங்க பாரு, நீ இப்படியே சும்மா பயந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் நம்ம லைஃப்ல சேரவே முடியாதுடி. சரி சாரி. என்ன வேணும்? இதுக்கு மேல நான் வரல, ஓகேவா? நீ பயப்படுற, ஒன்றும் இல்லடி. உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான் டைம் பார்க்காம வந்தேன். இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? நீ பார்க்குற பார்வை பேசுறதுலாம் பார்க்கவும் ரொம்ப பயந்துட்டேன். நான் ஊர்ல வச்சு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இல்ல, நீ பேசுறத பார்த்தாலும் ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிட்டேன். நான் தான் சொல்றேன்ல, நான் இந்த இடத்த விட்டு உன் பக்கத்துல வந்தேனா இவ்வளோதான் என்னோட டிஸ்டன்ஸ், புரியுதா? இதுக்கு மேல நான் வரமாட்டேன். பார்க்கணும்னா ஒரு வீடியோ கால் பண்ண வேண்டியதானே? நான் அட்டன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். என்னதான் பார்த்து பேசினாலும் இப்படி நேருக்கு நேராக கண்ணை பார்த்து உன் மூச்சு காத்து என் மேலே படுற மாதிரி பேச முடியுமா என்ன? இப்போ ஒன்றும் மூச்சு காத்து என் மேலே உடனே படலை, ஏன்னா அவ்வளோ கேப்ல தள்ளி தான் நிற்கிறேன். அடே உன்ன ஏ விட்ரி. நீ தாய்மொழி பேசிடும்போது அந்த ஆங்கிலம் தீம்புது பாரு. ஐயோ எனக்கு பாவமாயிருக்கு. நீ என்னிடம் பேசிடும்போது மொத்த பெண்ணிடம் ஏங்குது பாரு. ஐயோ எனக்கு பயமாயிருக்கு. உந்தன் மாறாப்ப நேராக்கோ வேலை மட்டும் எனக்கு இப்போ கிடைக்குமா? போட பாலுக்கு பூனைய காவல் வைக்க எனக்கு என்ன பைத்தியமா? மகேஷ் வேணாம். என்ன பாருடி, இங்க பாரு, இதெல்லாம் தப்பு, சொன்னா கேளு. தப்பா சரியானு எங்களுக்கு தெரியும், நீங்க முதல்ல எங்களை பாருங்க. எந்த நாளுக்கு உன் வெளி ஒன்றும் ஐஸ்கிரீமா?
எம்மா என்னம்மா வெக்க வருது? எம்மா என்ன கொஞ்சம் பாருமா. ஏண்டி நான் உன்னை தாண்டி பார்க்க வந்தேன். நீ போ. நீ நீ வேற ஏதோ நோக்கத்தோட தான் வந்திருக்க. போடா. இங்க பாரு, அங்க நிக்கும் போதே நான் என்ன சொன்னேன்? உன்னை நான் பக்கத்துல நெருங்கி வந்தனான்னு கேட்டேன் நானு. நீ தான் புடிச்சு பக்கத்து எடுத்த. இப்ப இந்த சைடு ஓடி வந்துட்ட. இப்ப என்ன தாண்டி உன் மனசுக்குள்ள நினைப்பு? என்ன இருந்தாலும் இவ்வளோ வெக்கலாம் ஆகாது என்ன? இப்ப நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்? இருந்தாலும் உன்னை நம்புறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஐ மீன் இந்த விஷயத்துல அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்துல நம்ப மாட்டேன். நீ நம்ப வேணாம் என்ன? நீ என்ன நம்பாம இருக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கேவலமானவள இல்ல. சரி, இப்போ இங்க எதுக்கு வந்த? உண்மை சொல்லு. என்ன திடீர்னு? இது கொஞ்சம் பிட்டு காப்பி அடிச்ச மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் சொல்றேன், இனி நீ அசிங்கமாவே நினைச்சாலும் சரி. ஒன்றும் இல்லை. என் அண்ணன் என் அன்னைக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் எதுக்கு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஓ, ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியும் மல்லிகைப்பூ எதுக்கு வாங்கி தருவாங்கன்னு. எனக்கு தெரியும்டா, நீ சுத்தி வளைச்சு அங்கதான் வருவேன்னு. இருத்தடி, இன்னும் முழுசாவே சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டா. அவங்க எதுக்கு வேணாலும் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனா நான் உனக்கு வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணத்துல வாங்கி கொடுத்தேன். ஓ அப்படி. நம்பலினா போ. டேய், உன்னை நான் நம்பாம வேற யார் நம்புவா? பிடிச்சிருக்கா? கல்யாணம் பண்ணோன்னையும் பொறுப்பெல்லாம் வந்துருச்சு போல. இல்லடி, ஜஸ்ட் வாங்கி கொடுக்கணும்னு. இருந்தாலும் எனக்கு இப்பதான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ உங்க அம்மா வர மாட்டாங்களா? எதுக்கு? இல்ல இவ்வளோ நேரம் சத்தம் போட்டுட்டு இருந்தீல, ஐயோ அம்மா வந்துருவாங்க அப்பா வந்துருவாங்க அப்படின்னு. அதான் ஒரு பூவை வாங்கி கொடுத்தா அப்படியே கரெக்ட் ஆயிருவீங்க போல. ஏய், நீ நினைக்கிறதுக்கு இல்ல, நான் வேற குட்டி ரொமான்ஸ் அந்த மாதிரி. உங்க அம்மா வருவாங்களா மாட்டாங்களா? அது எனக்கு. டேய், என்ன? இல்ல ரொம்ப நேரமா என்னை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏதோ கேட்க வருதுன்னு நினைக்கிறேன். ஆனா அதான் அதுக்கு அது கேட்கறது கொடுக்கணும்ல. மகே, மணி 5 ஆகுது, இன்னும் எந்திரிக்காம இருக்கா. எப்பவும் இப்படிலாம் தூங்க மாட்டாளே. இந்நேரம் எந்திரிச்சு குளிச்சு எந்திரிச்சு காஃபிலாம் கொண்டு வந்து கொடுத்துருப்பா. இன்னைக்கு நம்ம எந்திரிச்சிட்டோம். ஒருவேளை பெட்ல படுக்க வச்சது சுகம் கண்டுட்டாலோ என்னன்னு தெரியலையே. இப்ப வேற குட்டிமாவ வாக்கிங் கூட்டு போகணும். என்ன பண்ணலாம்? எழுப்பி கூட்டு போலாமா வேண்டாமா? ஆனா பாவமா இருக்கே. என் அழகு இப்படி என் மனசை மாத்தின. அதெல்லாம் அப்படிதான். என்ன நம்ம பேசுறது கேட்டுச்சா என்ன? சிச்சி, தூக்கத்துல ஏதாவது வளரி இருப்பா. நான் ஒரு லூசு. மங்கைக்குள் என்ன நிலவரமோ, மஞ்சத்தில் விழும் நிலை வருமோ, அன்னத்தை எந்த வீரல் தொடுமோ, இன்றைக்கும் அந்த சுகம் வருமோ, தள்ளாடும் பெண் மேகம்தான் என்னாலும் உன் வானம்தான் என் தேவா. கண்மலர் மூடிட ஏன் தவித்தேன், என் விரல் நகங்களை தினம் இழந்தேன், தாலாட்டு பாடாமல் தூங்காத என் பிள்ளை. என்ன பண்றீங்க விக்ரம்? அது தெரியாம, அது ஒண்ணும் இல்ல. இல்ல கண்ணுல ஏதோ அது. விக்ரம், என்னடா எப்பவும் நமக்கு முன்னாடி 5 மணிக்குள்ள எழுந்துருவாளே, இன்னைக்கு நம்ம எந்திரிச்சு நிற்கும் பெட்ல பார்த்துக்கனால எந்திரிக்கலையோ அப்படின்னு நினைச்சிட்டீங்களோ? இல்லையே. இல்லைனாலும் அதான் உண்மை. விக்ரம், நான் யாருக்கிட்டையுமே இதை சொன்னதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்ல போறேன். என்ன? கொஞ்சம் பக்கத்துல வாங்க. இல்ல இந்த டிஸ்டன்ஸே போதும், சொல்லு. அட என்ன விக்ரம், வாங்க விக்ரம். என்ன? எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. பெட்லலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் தூங்க மாட்டேன். தூங்க மாட்டேன்னா அது ஒரு காரணம் இருக்கு. சப்போஸ் தூங்கிட்டேன்னா தூங்கிட்டீனா சாரி. என்ன? இல்ல தெரியாம கிஸ் பண்ணிட்டேன், சாரி. இல்ல
அது எனக்கு தெரியும். என்னடா அவ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நடந்துக்கிறாளே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இனிமே அப்படிதான். ஆனா என்ன காரணம்னு சொல்லலையே. அது இப்ப சொல்லக்கூடிய காரணம் இல்ல. ஏய் என்ன என்னன்னா என்ன மிரட்டுறீங்க? ஆ, என்ன மிரட்டுறீங்கன்னு கேக்குறேன். ஆமா, நீங்க எதுக்கு இந்தியாட்ல எந்திரிச்சு நிக்கிறீங்க? தூக்கம் வரலையா? அதான் சும்மா எந்திரிச்சு நடந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நடந்து பார்த்துட்டா தூக்கம் வந்துருமா? ரொம்ப பண்ணாது என்ன, நான் என் தங்கச்சி வாக்கிங் கூட்டு போறேன். ஓ, பொறுப்பான அண்ணனா மாறிட்டீங்களா? ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவ பிரெக்னெண்டா இருக்கால்ல, பிரெக்னெண்டா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதான். என்ன இல்ல, தங்கச்சிக்கு மட்டும்தான் இந்த அக்கறை இதெல்லாமா? என்ன புரியல. இல்ல, தங்கச்சி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால அவளை வாக்கிங் கூட்டு போகிறது, அப்புறம் வேற என்ன ஃபுட்டெல்லாம் ஹெல்த்தியாக கொடுக்கறது. ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணுக்கு என்னென்னலாம் புருஷன் கூட இருந்து செய்யணுமோ அது எல்லாத்தையும் அண்ணனாக இருந்து நீங்கள் செய்கிறீங்க. இதெல்லாம் தங்கச்சிக்கு மட்டும்தானே, இல்லை உங்களுக்கு பிரியமானவங்களுக்கும் பண்ணுவீங்களா என்ன? இப்படி ஒரு சுச்சுவேஷன் என்னோட பிரியமானவளுக்கும் வந்தா கண்டிப்பா பிரியமா நடந்துப்பேன். எனக்கு ஒரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி தென்றல் மாதிரி, நீ ஒரு பௌர்ணமி பௌர்ணமி வீசும் பைங்கிளி. அப்போ உங்க பிரியமானவங்களுக்கு இப்படி ஒரு தருணம் வந்தா இதை விட பெஸ்டா பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க என்ன பிரியமானவரே? அப்படி ஒரு சூழ்நிலை வருமா என்னன்னு எனக்கு தெரியல. வந்தாலும் சந்தோஷம்தான், வராம இல்லை வந்தா கண்டிப்பா எல்லாத்தையும் விடையும் அது நேராகுது. குட்டிமாவை எழுப்பணும். நீங்க சொன்ன மாதிரி தான். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி ஒரு வேளை வந்தா நான் யாரோட கேரிங்க எதிர்பார்க்குறனோ இல்லையோ, என்னோட பிரியமானவரோட கேரிங்க ரொம்ப எதிர்பார்ப்பேன். என்ன பிரியமானவரே, புரிஞ்சுதா? முகம் பார்க்க தோன்றினால் பூக்களை பார்த்து கொள்கிறேன். பூக்களின் காதில் மெல்லமாய் உன் பெயர் சொல்லி பார்க்கிறேன். என்னங்க சிரிச்சிங்கன்னு தெரியும், எதுக்கு மறைக்கிறீங்கன்னு தெரியும். நீங்கள் தப்பாக நினைக்கலனா உங்கள் கூட, ஐ மீன் உங்கள் தங்கச்சிக்கு நீங்கள் இந்த அக்கறையில் காட்டுறீங்க தெரியுமா, அந்த அக்கறையை கூட சேர்ந்து நானும் காட்டலான்னு. ஐ மீன் இப்போ வாக்கிங் போகிறதுக்கு நானும் வரலாமா கூட? இல்லை வேண்டாம், நானும் என் தங்கச்சியும் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் க்ளோஸா கொஞ்சம் பாசமா. உங்கள் பாசத்தில் நாங்கள் ஒன்றும் வரமாட்டோம் என்ன? இல்லைனா மட்டும் இங்கே கிளு கிளு கிளுன்னு பாசத்தை கொடுத்து தள்ளுறாங்க. நாங்கள் வரவே இல்லை. திமிருடி. அப்படித்தான் இருப்பேன். இப்போ என்ன சொல்கிறீங்க? வா போலாம். கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். சேட்டை பத்தியா நின்னுகிட்டே தூங்குறது? ஏய் இங்க பாரு, வாழு. உங்கள் ரத்தம் கொஞ்சமாவது இருக்கும்ல. நீங்க கொஞ்சம் உங்க வேலையை பாருங்க. நாங்கள் எங்கள் வேலையை தான் பார்க்குறோம். ஆனாலும் யார் இப்படி நின்றுட்டுலாம் தூங்க மாட்டாங்க. பாவம், என்ன டயர்டோ. டேய் டே குட்டிமா. எவன்டா அது? பாடா. எவன்டாவா? சரி, நீ எவன்டான்னு சொன்ன கூட நான் மன்னிச்சிடுறேன். நீ பாரு குட்டிமா, எந்திரி. என் தூக்கம் வருது போங்க. ஹரிமா, ஹரி. எவன்டா அது? பாரு குட்டிமா. குட் ஆஃப்டர்நூன், குட் நைட். என்னது அண்ணா, எத்தனை ரவுண்டு? இப்பதான் நடந்துட்டு இருக்கோமா? எங்க போறோம்? ஹரி அண்ணி, என்ன நீ எதுக்கு இப்படி பாக்குற? நம்ம இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கல குட்டிமா. வீட்ல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டும் நீங்க நான் கூட்டிட்டு வர்றேன். என்ன சொன்னேன் நானு? பிரெக்னன்சி டைம்ல 4 மாசம் 5 மாசத்துல ஆச்சுன்னா உன்னை போட்டு படுத்துவேன்னு சொன்னா இல்லையா? அடி என்ன, நீ இந்த விஷயத்துல யார்கிட்ட என்ன பேசுனா என்ன பண்ணாலும் சரி, நான் சொல்றதை கேட்கணும். வா நட.
இங்க பாரு குட்டிமா, தூங்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. வாக்கிங் பண்ணாதான் பேபி ஹெல்த்தியா இருக்கும். நார்மல் டெலிவரி ஆகணுமா வேணாமா? அண்ணி, நல்லா பாத்துக்கோங்க. எனக்கு என்ன நிலைமை? நாளைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வந்தா? அதுக்கு தான் நானும் வெயிட் பண்றேன். என்னங்க, நான் ஏதாவது தப்பா? ஒண்ணு இல்ல குட்டிமா, அண்ணா முன்னாடி போறேன், நீ வா. நான் உன்னை அம்மாட்ட சொல்லி தந்துருவேன்டா. என் அம்மா கிட்டயும் சொல்லு, அப்பா கிட்டயும் சொல்லு, ஏன் உன் வீட்டுக்கார்ட்ட கூட சொல்லு. ஐ டோன்ட் கேர். இப்ப நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும். ஏன்டா இப்படி பண்ற? சரி போ, முன்னாடி போ, நான் வரேன். இப்படித்தான் சொன்னேன். எனக்கு முன்னாடி வந்து நின்னுகிட்டே தூக்குறீங்க மேடம். சரிண்ணே, நான் தூங்கல. உன் கூடவே வரல. நீ நைட் பேசிட்டு வரடா. போ. நான் அப்படியே மெதுவா நடந்து வரேன். என்னால முடியல தெரியுமா? முன்னாடி போறேன், வேமா வா. ஓய், கூட்டிட்டு வா. என்ன மிரட்டுற மாதிரி தெரியுது? இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் எங்ககிட்ட வேணாம். சரிங்க மேடம், என் தங்கச்சிய பார்த்து கூட்டிட்டு வரீங்களா? அது ரொம்ப தாண்டி பண்ற. கொஞ்ச கொழுப்பு கொஞ்ச திமிரு எனக்கும் இருக்கு உனக்கு மேலே அன்பு தோழியே. ஓஹோ. குட்டிமா, அண்ணன் போறவா என்ன? போ போ. அப்பாடா. மேடம், என்ன அப்பாடா போடுறீங்க? அண்ணி ப்ளீஸ் அண்ணி, புரிஞ்சுக்கோங்க அண்ணி. இவ்வளவு நேரம் அவன் போட்டு படுத்துறா, அடுத்து நீங்களா? எப்பா, உங்க அண்ணன் என்ன கொன்னே போட்டுருவாரு. சரி, கொஞ்சம் மெல்லமா நடக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணி, நிஜமா முடியல அண்ணி. ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு அண்ணி. பிரெக்னன்சி டைம்ல இப்படி இருக்கதான் செய்யும். எல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன் அண்ணி, என் அண்ணன் இப்பவே என்னை போட்டு இந்த பாடு படுத்துறான். இந்த அளவுக்கு போட்டு என்ன இது பண்றான்? இது மட்டும் இல்ல, வீட்டுக்கு போட பச்சை பயிர் சாப்பிடு, முட்டை சாப்பிடுன்னு காலையில எடுத்து கொண்டு வந்து வரிசையா வைப்பா. வேணா பாருங்களேன். ஆனா எனக்கே இந்த கவனிப்பு. நாளைக்கு உங்களுக்கு என்னமா இருக்கும்? அந்த ஒரு தருணத்துக்காக தான் நான் ரொம்பவே வெயிட் பண்றேன். பார்க்கலாம். பாபா, வேமா வா. அண்ணி, அண்ணே அண்ணி, எதுக்கு இப்படி வாய வச்சிருக்க? ஒரு நிமிஷம். இந்த வாக்கிங்க்கும் ஜாக்கிங்க்கும் வித்தியாசம் இருக்கு தெரியுமா? ஏய், என்னடா? இலை, என் மூஞ்சி பாருடா. என்னால நடக்கவே முடியல தெரியுமா? வாக்கிங்னா மெதுவா நடந்து போவாங்க, ஜாக்கிங்னா ஓடுவாங்க. நீயே ஜாக்கிங் பண்ணிட்டு இருக்க. இல்ல குட்டிமா, அண்ணன் கொஞ்சம் வேமா ஓடினதான் நல்லா மூச்சு அடைக்கும், அப்படின்னாதான் பசிக்கும் நல்லா. வேற உனக்கு வச்சுக்கடா, முடியலடா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன, நடந்தாதான் உடம்பு நல்லா ஹெல்த்தியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நாளே இப்படின்னா டெய்லி இப்படிதான். ஹரிமா, உங்க அண்ணனுக்கு எல்லாம் தெரியும் போல, அதனால அண்ணன் சொல்றத தட்டாம கேளுமா. இருங்க இருங்க, உங்களுக்கு ஒரு நிலைமை வரும்ல இதே மாதிரி, அப்ப உங்களை வச்சுக்கிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். என்ன விக்ரம், ரொம்ப தான் தங்கச்சி மேல ஆக்குற? என் தங்கச்சி மேல நான் அக்கறைப்படாம வேற யார் அக்கறைப்படுவா? அதுவும் என் குட்டிமாக்கு அவளோட ஹஸ்பண்ட் இங்க இல்லாத சமயத்துல அவ எந்த குறையும் கண்டுக்கூடாது. அதுக்காக தான் ஒண்ணு பார்த்து பார்த்து செய்யறேன். டே குட்டிமா, அண்ணன் உனக்கு என்ன செஞ்சாலும் நல்லதா தானே இருக்கும். நீ ஏன் அண்ணன், எனக்காக நீ என்ன செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நடக்கிறதுக்கு, அவ்வளவுதான். அது போக போக பழகிரும். நீ உன் புருஷன் இங்க இல்லைங்கிற குறைய ஒரு நாள் அனுபவிச்சிடக்கூடாது. அதுதான் அண்ணனுக்கு வேணும். ஐ லவ் யூண்ணா. லவ் யூ டூ. இப்படி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு எந்த தங்கச்சியா இருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும். உங்க பாசத்தை பார்க்கும்போது எனக்கே லைட்டா பொறாமையா தான் இருக்கு.